இருக்கிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில் இங்கே பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவரது ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கொலை எல்லாம் சொன்னார்ல, அதுக்கு புள்ளி வர சொல்றோம். கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டுல தான் கொலை சம்பவங்கள் குறைவாக நடந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. கொலை குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி 2.2 என்றால் தமிழ்நாட்டில் அது 1.1 குறைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சியில் அதிகபட்சமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ரவுடிகள் 1929 பேர் என்றால் திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டில் அதிகபட்சமாக 3645 ரவுடிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஏ மற்றும் A+ ரவுடிகள் எண்ணிக்கை 50 விழுக்காடா குறைக்கப்பட்டிருக்கு. காவல் நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் நடந்த காவல் மரணங்கள் 15. அதில் சாத்தான்குள காவல் நிலைய மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் அதிமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் இது 3ஆக குறைக்கப்பட்டு, ஆனால் திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் இது 3ஆக குறைக்கப்பட்டு 2022 ஒரு காவல் நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகளில் 14,174 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் 4 ஆண்டுல 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. அவங்க சட்டம் ஒழுங்கையும் பொது அமைதியும் சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குற்ற வழக்கை சிறப்பாக நடத்துறதுக்கான அடையாளம் அதில் எவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது. அதுதான் நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சால் மட்டும் போதாது, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதும் முக்கியம். எனவே நான் குறிப்பிட விரும்புவது, அந்த வகையில் பார்த்தா எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுற அரசா இந்த அரசு இருக்கு. கொலை, ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் 95.2 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொள்ளை வழக்குகளில் 98.4 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போலீசாரின் செயல்பாடு ஸ்காட்லாந்து யார்டுக்கு சமமாக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்காக பதிலை சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியதை நாம் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். முழு விவரங்கள். காவல்துறையினுடைய மானிய கோரிக்கையின் மீது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தனது கருத்துக்களை முன்வைத்து பேச தொடங்கியிருந்தார். அவருடைய பேச்சு தொடக்கத்திலேயே காவல்துறையினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை எனவும், கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது தமிழ்நாடு காவல்துறை
ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறைக்கு சமமாக இருந்தது என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து தமிழகத்தில் அந்த சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்த போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதிலளித்திருந்தார். அதில் அதிமுக ஆட்சியின் போது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது எனவும், அதிமுக ஆட்சியின் போது தமிழக காவல்துறை சிறந்த காவல்துறையாக இருந்தது எனவும் சொல்லியிருந்தார். அதே போன்று கடந்த 3 ஆண்டுகளில் போதைப்பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், கொலைவெறி தாக்குதல், கொள்ளையடித்தல், நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாக படுகொலை செய்தல் என பல்வேறு குற்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் அவையில் எழுந்து பேசியிருந்தார். அதில் நாளை தினம் முதலமைச்சருடைய பதிலுரையில் முழுமையாக பதிலளிப்பதாகவும், ஆனால் தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதாக முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார். மேலும் தொடர்ச்சியாக அதிமுக மீது விமர்சனங்கள் முன்வைத்த முதலமைச்சர் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி எனவும், துயரம் தந்த ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி எனவும், சாமானிய மக்களை வதைத்த ஆட்சிக்கு சாத்தான்குளம் சம்பவமே சாட்சி எனவும், அவமான ஆட்சிக்கு அதிமுக சாட்சி எனவும் தொடர்ச்சியாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு இது போன்ற ஒரு கருத்துக்களை முதலமைச்சர் முன்வைத்தார். மேலும் திமுக ஆட்சியின் போது, அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் குற்றங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் கொலை வழக்குகள் குறைந்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதிகபட்சமாக அதிமுக ஆட்சியில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்கள் 1929 பேர் இருந்ததாகவும், திமுக ஆட்சியில் 3600க்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது கொலைகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக A+ கேட்டகரி ரவுடிகளுடைய எண்ணிக்கை 50% குறைவாக குறைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த 4 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியில காவல் நிலைய மரணங்களே இல்லாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் கொள்ளை அதிகரித்து ரவுடிகள் தாராளமாக நடைமாடி ஆட்சி நடத்திய எதிர்க்கட்சித் தலைவருடைய, அதாவது அதிமுகவுடைய ஆட்சியினர் தற்பொழுது திமுகவுடைய ஆட்சியை குறை சொல்வதுதான் இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை என்றும் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதிலாக சொல்லியிருக்கிறார். மேலும் விரைவாக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்வது இந்த திமுக ஆட்சியில் தான் நடைபெறுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டம் இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி எனவும், நீதியை பெற்றுத் தருவதற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி விரைவாக குற்றப்பத்திரிகையை திமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் பேசி முடித்த பின் முதல்வர் பதில் கூறியிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் அதுக்கு முன்பாக முதலமைச்சர் பதில் தெரிவித்ததாக EPS குற்றம் சாட்டுகிறார். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் பேசும் பொழுது அவருடைய கருத்துக்களை முழுமையாக கேட்டதுக்கு பிறகாக முதலமைச்சர் எழுந்து பதில் அளிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக முதலமைச்சர் முந்திக் கொள்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மேலும் முதலமைச்சர் தொடங்கி வைத்ததை நான் தொடர்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பதிலளித்திருக்கிறார். அதாவது திமுக ஆட்சியில் மாஞ்சோலை பிரச்சனை ஏற்பட்டது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அவையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மாஞ்சோலையில் 18 தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் குதித்து உயிரிழந்தனர் என்பதையும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவமாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுகிறார். மேலும் சூழலுக்கு ஏற்பதுதான் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். தூத்துக்குடி சம்பவம் தவிர வேறு எந்த குறையை எங்கள் ஆட்சியில் சொல்ல முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அவையிலேயே முதலமைச்சருக்கு கேள்வியை முன்வைக்கிறார். மேலும் இதற்கு பதிலளிப்பதற்காக முதலமைச்சர் எழுவதற்கு முன்பாகவே அமைச்சர் நேரு தற்பொழுது பதிலளித்து வருகிறார். தனியார் வசம் மாஞ்சோலை எஸ்டேட் இருந்தது, மாஞ்சோலை தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் தற்போது இடம்பெயர்ந்து விட்டனர் என்று அமைச்சர் நேரு தற்பொழுது அவையில் பதிலளித்து வருகிறார். நன்றி மாணிக்கம் தகவல்களுக்கு.